Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா கிறிஸ்மஸ் ஸ்பெஷலா ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. இது வந்து வெறும் 3 பொருளை வச்சு நம்ம ஈஸியா ரெடி பண்ணி முடிச்சிடலாம். வீட்ல இருக்கக்கூடிய சிம்பிளான பொருள் மட்டும்தாங்க. இது பாத்தீங்கன்னா நம்ம கிறிஸ்மஸ் காலங்கள்ல செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் அப்படிங்கிறதுனால எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு ரெசிபின்னு கூட சொல்லலாம். ரொம்ப யம்மியா இருக்கும். சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வாரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த ஸ்வீட் வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டீடைலா பாத்துடலாம். இப்போ இது செய்யறதுக்காக ஒரு கடாய் எடுத்துட்டு இதுல சரியா 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு வந்து எடுத்திருக்கேன். உங்ககிட்ட கடலை மாவு இல்ல அப்படின்னா நீங்க இதுக்கு பதிலா கடலை பருப்பு கூட எடுத்துக்கலாம். அதை வந்து ஒரு 1/4 கப் எடுத்து இத நல்லா வந்து குக்கர்ல போட்டு வேக வச்சு மிக்ஸி ஜார்ல நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா சேருங்க. இப்ப இது கூடவே ஒரு 1/4 கப் அளவு தண்ணியும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து லோ ஃபிளேம்ல வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருங்க. இது ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கெட்டியாகும். இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகணும். அப்பதான் இந்த கடலை மாவு நல்லா வெந்து வரும். இந்த கடலை மாவோட பச்சை வாசனையோ எதுவுமே இருக்காது. இந்த மாவு இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதுல சரியா 1/4 கப் அளவுக்கு நம்ம வந்து சர்க்கரை சேர்க்க போறோம். சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. சர்க்கரை வந்து கொஞ்ச நேரத்திலே நல்லா உருக ஆரம்பிக்கும். உருகினதுக்கு அப்புறமா இந்த கடலை மாவு கூட நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு லேசா இந்த மாதிரி அழுத்தி கொடுத்தீங்க அப்படின்னாலே ரொம்ப ஈவனா வந்து கடலை மாவும் நல்லா பிரிஞ்சு இந்த பாகு கூட மிக்ஸ் ஆயிரும். பாருங்க இந்த மாதிரி. இப்போ ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. இந்த டைம்ல சரியா 2 கப் அளவுக்கு துருவின தேங்காய். இந்த தேங்காய் வந்து நல்லா துருவிட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு லேசா அடிச்சு வச்சிருக்கேன். அதை வந்து நம்ம சேர்த்துலாம். சரியா 2 கப் அளவு கண்டிப்பா சேர்க்கணும். சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்வீட் பாத்தீங்கன்னா நார்மலா நிறைய பேர் பண்றாங்க. அவங்க வந்து 1 கப் அளவு கடலை பருப்பு போட்டு வேக வச்சு பண்றாங்க. அந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா இதோட டேஸ்ட் வந்து மொத்தமாவே சேஞ்ச் ஆயிருது. இது பாத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நம்ம கரெக்டா இந்த அளவுல பண்ணோம் அப்படின்னா தான் இதோட டேஸ்ட் ரொம்ப யம்மியா டேஸ்டியா இருக்கும். அதை விடையும் இதான் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால இந்த அளவுகளோட நீங்க வந்து கண்டிப்பா பண்ணுங்க. இப்ப பாருங்க நம்ம சேர்த்து பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்ப இந்த தேங்காவும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இதுல ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம வந்து கலர் பொடி சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர், எல்லோ ஃபுட் கலர் வந்து நான் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருங்க. கலந்து கொடுக்க பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல இந்த மாதிரி நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். இப்ப வந்து ஓரளவுக்கு ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. பாருங்க இப்போ ஓரளவுக்கு ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இனிமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வெளியே எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம திருப்பி போட்டோம் அப்படின்னா அது அப்படியே இருக்கணும். அதுதான் சரியான பக்குவம். இப்போ இதை அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு பிளேட்ல மாத்திடலாம். பிளேட்ல கொஞ்சமா நெய் தடவி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது நல்லா ஈஸியா வரும். இல்ல அப்படின்னா இது பாகு நம்ம நார்மலா சர்க்கரை வச்சு யூஸ் பண்ணி நம்ம பண்ணிருக்கனால நம்ம நெய் எதுவும் சேர்க்காம இதை வந்து எடுக்க ட்ரை பண்ணும்போது கண்டிப்பா ஒரே மாதிரி வராது. அதனால நெய்யோ எண்ணெயோ அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி சேருங்க. சேர்த்துட்டு இப்ப ஈவனா நம்ம இதை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி ஃபோக் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துக்கலாம். இது வந்து நல்ல யூனிக்கா இருக்கும். இந்த டிசைன் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். ஒரு வித்தியாசமான ஒரு இதுல இது அதுக்காக நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிருக்கோம். ரெடி பண்ணிட்டு இது அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் நல்லா காய விட்டுடலாம். அதுக்கப்புறமா 1/2 மணி நேரம் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா இது சூப்பரா செட் ஆயிருக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த ஷேப்புக்கு வேணுமோ நீங்க அந்த ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து டைமண்ட் ஷேப்ல தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்ப பாருங்க சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இப்ப அவ்வளவுதான். இதை வந்து உடனே நீங்க எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இது வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபின்னு கூட சொல்லலாம். இது ரொம்ப யம்மியா டேஸ்டியா இருக்கும். வாயில வச்ச உடனே கரைஞ்சி போற அளவுக்கு ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்வீட் தான். சோ கண்டிப்பா நீங்களும் இது உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்புறமா இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.